சல்லியனின் தங்கை பாசம். மன்னர் சல்லியன் உணவருந்தும் அறைக்குள் வந்து அமர்ந்தார். பரிமாறுவதற்கு மகாராணி காத்திருந்தார். சல்லியன் முகத்தில் சந்தோஷம் இல்லை. சங்கடம் ஒரு மெல்லிய திரை போல அவருடைய முகத்தை மூடியிருந்தது. மன்னர் பெருமானே, உணவருந்தும் வேளையில் மன்னரின் முகத்தில் சங்கடம் ஏன் என்று பரிவுடன் கேட்டார் மகாராணி. சல்லியன் மெல்ல தொண்டையை தடவிக்கொண்டே, மகாராணி, என் தங்கை மாத்ரி தேவியின் அழகிற்கும் அறிவிற்கும் வீரத்திற்கும் ஏற்ற தகுதியான அஸ்தினாபுர அரசர் பாண்டுவிற்கு நான் அவளை திருமணம் செய்து கொடுத்தேன். சந்திர வம்சத்து மருமகளாக அவள் சந்தோஷமாக வாழ்வாள் என்று நினைத்தேன். ஆனால் பாண்டு மன்னரின் தமையன் திருதராஷ்டிரன் தந்திரமாக பேசி பாண்டுவையும் அவருடைய மனைவிகள் குந்தி தேவியையும் மாத்திரி தேவியையும் வனத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். என் அன்பு தங்கை மாத்திரி தேவி தன்னுடைய கணவருடனும் குழந்தைகளுடனும் கொடிய விலங்குகள் வாழும் அடர்ந்த வனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். என் செல்லத்தங்கை கல்லும் முள்ளும் நிறைந்த வனத்தில் கஷ்டப்படும் போது நான் எப்படி மகிழ்ச்சியுடன் உணவு உட்கொள்ள முடியும் என்றார். அதை கேட்ட மகாராணி, மன்னர் பெருமானே, நாளை வனத்திற்கு சென்று உங்கள் தங்கையையும் குழந்தைகளையும் இங்கு அழைத்து வாருங்கள். இரவில் உணவு அருந்தாமல் இருப்பது உடலுக்கு நல்லதல்ல. இப்பொழுது உணவு உண்ணுங்கள் ஐயனே என்றார் கனிவுடன். மனைவியின் மன சங்கடத்தை போக்க சிறிது உணவு அருந்திவிட்டு எழுந்தார் மன்னர் சல்லியன். காலையில் எழுந்ததும் தங்கையும் அவளுடைய குடும்பத்தினரும் இருந்த வனம் நோக்கி தேர்களில் பாதுகாவலருடன் புறப்பட்ட மன்னர் சல்லியன் காட்டில் பாண்டுவும் அவருடைய குடும்பத்தினரும் இருந்த குடிலுக்கு வந்து சேர்ந்தார். ஆடம்பரமான அரண்மனையில் எழில் கொஞ்சம் தேவதையாக வலம் வந்த தன்னுடைய தங்கை மாதிரி எளிமையான ஆடைகளை அணிந்து குடிலில் இருந்த நிலை கண்டு அண்ணன் சல்லியனின் அன்பு நெஞ்சம் கலங்கியது. வழக்கமான உபச்சரணைக்கும் உரையாடலுக்கும் பின் மன்னர் சல்லியன் தன் மைத்துனர் பாண்டுவிடம், அரசே, நீங்கள் குடும்பத்துடன் என்னுடைய அரண்மனைக்கு வந்து சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மன்னர் சல்லியனின் வேண்டுகோளை கேட்ட பாண்டு, மற்ற தேச மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். சிறிது காலம் வனத்தில் இருக்க விரும்பியே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே எந்த சிரமமும் இல்லை. வேண்டுமானால் தங்கள் தங்கை மாதிரியும் குழந்தைகளும் நகுலனும் சுகாதேவனும் உங்கள் அரண்மனையில் சிறிது காலம் இருந்துவிட்டு வரட்டும். நீங்கள் அவர்களை அழைத்துச் செல்லலாம் என்றார். அன்பு கணவனின் மறுமொழி கேட்ட மாதிரி தமையனிடம், அண்ணா, நான் என் கணவனை விட்டு எப்பொழுதும் பிரிந்திருக்க மாட்டேன். குழந்தைகளை மட்டும் நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். வேறு வழியின்றி நகுலனையும் சகாதேவனையும் மட்டும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் மன்னர் சல்லியன். அதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் மாமன் வீட்டில் சிறிது காலம் நகுலனும் சகாதேவனும் சந்தோஷமாக பொழுது கழித்தனர். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பாண்டவரின் மாமா சல்லியன் காணொலி பாருங்கள். வணக்கம்.